திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையிலே துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருக்கழுக்குன்றம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது தொண்டை நாட்டு திருத்தலம். செங்கல்பட்டிலிருந்து தென்கிழக்கே 14 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. பேருந்துகள் எல்லாம் நிறைய உள்ளன. கழுகுகள் பூசித்து பேறு பெற்றதனாலே கழுக்குன்றம் என பெயர் பெற்றது. முதல் யுகத்திலே சாபம் எய்திய சண்டன் பிரசண்டன் என்னும் கழுகுகளும், இரண்டாவது யுகத்திலே சம்பாஜி சடாயு என்னும் கழுகுகளும், மூன்றாவது யுகத்திலே சம்புகுத்தன் மாகுத்தன் என்னும் கழுகுகளும், நான்காம் யுகத்திலே சம்பு ஆதி என்னும் கழுகுகளும் பூசித்து முறையே பேறு பெற்றன. வேதங்கள் மலையுருவாக சுவாமியை தாங்கிக் கொண்டிருப்பதனாலே இதுக்கு வேதகிரி என்றும் ஒரு பெயர் உண்டு. வடதேசத்தினர்கள் இதை பட்சி தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். இன்னும் 2 பட்சிகள் தினந்தோறும் இன்றும் அன்னத்தை உண்டு வலம் வருகின்றன. 12 ஆண்டுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கின்றது. அதனால இது சங்கு பிறந்ததினாலே சங்கு பிறந்த குளம் என்று மகிமை பெயர் பெற்றுள்ளது. மாணிக்கவாசக சுவாமிகளும் இறைவன் குருமூர்த்தி வடிவமாக தரிசனம் கொடுத்த திருத்தலம் இந்த திருத்தலம். இவ்வாறன்றி நந்தி, இந்திரன், கோடி ருத்திரர் முதலியோர் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். இறைவன் வேதபுரீஸ்வரர், இறைவி பெண்ணின் நல்லாள் அம்மை, மலை சொக்க நாயகி. அடிவார இறைவன் பெயர் பக்ஷவத்சலர், இறைவியினுடைய பெயர் திரிபுர சுந்தரி. தீர்த்தம் சங்கு தீர்த்தம், வட்சி தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நம் அனைவரும் இந்த திருக்கழுக்குன்றம் சொல்வோம் அல்லவா. அதனால இதை முதலாம் திருமுறையில் 103வது பதிகம், 3வது பதிகம். திருவிடைச்சுரத்தை வணங்கிய பிறகு சண்பை காவலர் திருத்தொண்டர்களோடு வண்டுகள் செந்துருத்தி பெண்ணை பாடுகின்ற திருக்கழுக்குன்றத்தை அடைந்தார்கள். அங்கே வண்டுகள் பாடுகின்றன. என்ன பண்? செந்துருத்தி பெண்ணை பாடுகிறார்கள். அப்படி செஞ்சடை பெருமானை சிந்தை கலிகூற வணங்கினார். காதல் செய் கோயில் கழுக்குன்று என்று பாடினார். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். தேனகத்தார் வண்டது உண்ட திகழ் கொன்றை தானகத்தார் தன்மதி சூடி தலைமேல் ஓர் வானகத்தார் வையகத்தார்கள் தொழுதேத்தும் கானகத்தார் காதல் செய்கோயில் கழுக்குன்றே. தேனை அகத்தே இருந்து வண்டுகள் உண்டு விளங்கியே
கொன்றை மாலையை சூடியவன் நம்பெருமான் சிவபெருமான். தலையிலே மதியை சூடி வானகத்தவரும் ஐயகத்தவரும் தொழுது ஏற்றுகின்ற வண்ணம் சுடுகாட்டை தனக்கு இடமாக கொண்ட இறைவன் விரும்பி உரையும் கோயில் திருக்கழுக்குன்றம். கொன்றையை அணிந்திருக்கிறார், மதியை அணிந்திருக்கிறார். அப்படி அணிந்து விண்ணவரும் மன்னவரும் துதிக்கின்ற இறைவன் இடம் இது என்றால் அது தேனகத்தார் வண்டு, தேனை பூவினத்திலிருந்து உண்ணுகின்ற வண்டு என்று. கொன்றைதார் நகத்தார் அன்முதி சூடின கொன்றை மலர அம்மாலையை தன் பிறையோடு, தன் என்றால் இங்கே குளிர்ச்சி பொருந்திய பிறையோடு சூடி காட்டிலே உறைபவன், சுடுகாட்டிலே நடனமாடக்கூடியவன். அப்படிப்பட்ட பெருமான் திருக்கழுக்குன்ற பெருமான். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கழுக்குன்றம் சென்று இன்றும் 2 கழுகுகள் வந்து உணவை உண்டு வலம் வருகின்ற அற்புதமான காட்சியை நாமும் கண்டு திருச்சிற்றம்பலம் பெருமானுடைய பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.